இன்று பூமியில் நடமாடும் அஸ்வத்தாமா, அவரது சாபம் எப்போது முடியும்? மகாபாரத போரின் முடிவில் துரோணரின் மகன் அஸ்வத்தாமா தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க பாண்டவர்களின் படைக்காவல் இருந்தபோது இரவில் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் குழந்தைகளை நயவஞ்சகமாக கொன்றார். இந்தச் செயல் பெரும் கோபத்தை முட்டியது. அவரது கோரம் அத்துடன் நிற்கவில்லை. கர்ப்பிணியான உத்தாரையின் கருவை பிரம்மாஸ்திரத்தால் அழிக்க முயன்றார். கருவில் இருந்த சிசுவை காக்க கருணை கடலான கிருஷ்ணரே நேரில் வந்து அஸ்வத்தாமாவை சபித்தார். யுக முடிவு வரை அழியாத காயங்களுடன் பூமியில் அலைவாய் என்று கிருஷ்ணர் சபித்தார். அவரது நெற்றியில் இருந்த பிரகாசமான ரத்தினம் பறிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஆறாத புண்ணுடன் அவர் அமரத்துவத்துடன் அலைவதாக ஐதீகம். கருணையின் உருவமான கிருஷ்ணர் ஏன் அஸ்வத்தாமாவை இவ்வளவு கொடூரமாக சபித்தார் என்பது ஒரு விவாதம். இன்றும் மத்திய பிரதேசத்தின் சில அடர்ந்த காடுகளில் நெற்றியில் ஆறாத காயத்துடன் ஒரு நபர் அலைவதாக சொல்லப்படும் செய்திகள் ஒரு மாறாத மர்மமாகவே உள்ளன. அழியாத சாபங்கள் அடுத்த கதையில் உங்களை காத்திருக்கின்றன. காத்திருங்கள்.